அம்மா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. அதை ஏன் அப்படி கேட்குற? நல்லா பிரிஸ்கா கேளு. வா, எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு எப்படி பேசுறான் பாரு. வா. அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். எல்லாரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அதாவது இந்த நாள் தொடங்கினதுலேருந்து அடுத்த வருஷம் இந்த நாள் வரைக்கும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க, சரிங்களா? அதை தொடர்ந்து அதுக்கடுத்த வருஷம் புதுசாக சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷம் புதுசாக சொல்லுவோம், சரியா? எப்போதும் சந்தோஷமாக இருங்க. வாங்க, இனிப்பான ஒரு சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல்னாலே இனிப்பாக இருக்கும். இனிப்பான ஒரு சக்கரை பொங்கல், அதாவது தித்திப்பான ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவடை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்பாத்தியும் செஞ்சுருக்கோம். இல்லை, அருமையான ஒரு சப்பாத்தி பண்ணியிருக்கோம். முட்டை தொக்கு. நான்வெஜ் தான் செய்வோம்டா. கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு, வடை செய்வோம். எங்கே நீ வாங்கிட்டு வந்து கொடுத்த? அதனால செய்வோம். நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கல, செய்வோம். இன்னைக்கு செய்வோம். முட்டைலாம் வந்து வெஜ்ஜில் சேர்த்துட்டாங்க பாதல, அவர் நான்வெஜ்ஜா. அதுக்கப்புறம் வந்து சுட சுட சோறு, வெண்டைக்காய் பொரியல், அருமையான ஒரு வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், நல்ல அருமையான ஒரு சாம்பார். அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல், இன்னொரு காய் இருக்குது, பீர்க்கங்காய் கூட்டு. எல்லாம் ஒரு கரண்டி தான்ப்பா. காய் தான் நிறைய சாப்பிட்ணும், காப்ஸ் வந்து கம்மியாக சாப்பிட்ணும். எரியுதா? நல்லா எரியிட்டேன். உனக்கு எரியறதுக்காகவே நான் சமைக்கிறேன்டா. வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி செல்லாக்குட்டிஸ் வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போட்டாலே போதும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நிற்கும். பையன் சொல்கிறானே, சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒரு நாளைக்கு என்னென்ன காய் செய்யலாம், அது வந்து காய் செய்யலாம், இன்றைக்கி என்ன சமையல் முடியலான்னு மண்டைக்குள்ளே 1000 ஓடும். வாங்கின்னு வந்து எல்லாம் ரெடியாக வைக்கணும். நான் ஈஸின்னு நினச்சிட்டியா உனக்கு? தட்டில் நம்ம கையில் அந்த தட்டில் சோறு வருது இல்லை, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் வந்து அதான் சொல்றேனே, எங்க ஊரு பூரா பிபி சுகர் அப்படின்னு இருக்குது. சோத்தை குறைச்சிட்டு நிறைய காய், பழம், புரோட்டீன், அதாவது கறி, அது இன்னைக்கு இல்லை விட்டுரு. அந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்டா வருங்கால தலைமுறையும் அவங்க வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இப்படி பழகிட்டோன்னு வச்சுக்கோ, அவங்களும் அப்படி பழகிடுவாங்க. அப்போல்லாம் வெறும் சோறு மட்டுமே சாப்பிடுவோம். தட்டு நிறைய சோறு இருக்கும், சோறு மட்டுமே சாப்பிடுவோம். அப்போல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் இதெல்லாம் வந்து பூதாகாரமாக கிளம்புது, என்னன்னு தெரியல. இன்றைக்கும் வெளியே வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வெறும் சோறு ஒரு குழம்பு தான் கட்டின்னு போகிறாங்க. அந்த சோறு தான் அவங்க வயிற்றை நிறைக்குது. அது உழைக்கும் போது அதெல்லாம் சரியாக போயிடுமான்னு என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய பேர் வந்து ஏன் நம்ம வீட்டுக்கு வந்து சித்தாள் வேலைக்கு, பெரியாள் வேலைக்கெலாம் வந்தாங்கள்ல, அவங்களாம் டிஃபன் பாக்ஸில் வெறும் சாப்பாடு, ஒரு குழம்பு, அதிகபட்சம் ஒரு காய் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த சோறு தான் அவங்க வயிறு நிறைக்கும். ஆனால் அதான் அந்த வரி உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்மளோட சாப்பாட்டையும் அமைச்சுக்கணும், சரிங்களா? வேற என்ன பட்டு வாழ்த்திட்டேனா அம்மா? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். பூஜை சொல்வல்ல, அது சொல்லு. லவ் யூ ஆல். பாய். உங்களுக்கும் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.